இந்த மானாவாரி விதைப்பு அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியல. நான் இதுக்கு முன்னாடி ஒரு காணொலி ஒன்று போட்டேன், கருப்பு கவனி விதைக்கிற மாதிரி. அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மில்லியன் பீப்புளுக்கு மேலே போயிடுச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் பீப்புள், 30 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துட்டாங்க. நிறைய பேருக்கு என்னப்பா நீங்கள் பாட்டில் இப்படி விதைச்சு போடுற, குருவி தூக்கிட்டு போயிடாதா, எப்படி முளைக்கும், மழையும் பெய்யல ஒன்றும் பெய்யலை அப்படின்னு. இந்த மானாவாரி விதைப்பை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. ராமநாதபுரம் மாவட்டம் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை கூட தெரியும். 100 வருடங்களா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 200 வருஷமாக இந்த மானாவாரி விதைப்பு தான். விதைச்சு போடுவோம், மழை பெய்யும், அதுவாக முளைக்கும், களை எடுப்போம், திரும்ப பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சுவோம். இப்போ நஞ்சைன்னு வச்சுங்களேன், கம்மாயில் இருக்கிற தண்ணியை பாய்ச்சுவோம். புஞ்சைன்னா ஏதாவது ஓடையல்ல இந்த ஆற்றுல வர்ற தண்ணியை பாய்ச்சுவோம். பாய்ச்சி இது மாதிரி விளைய வச்சுருவோம். இதுதான் மானாவாரி விதைப்பு. ஆனால் நான் நினச்சேன் இது எல்லாத்துக்குமே தெரியும்னு. நிறையா மாவட்டங்களில் ரொம்ப வியப்பாக பார்க்குறீங்க. விதைச்சி விடலாம், ஏன்னா தண்ணி இல்லாத காட்டுகளில் இந்த மானாவாரி விதைப்பு முறை தான் பல ஆண்டுகளாக நமது முன்னோர்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால தான் பாருங்க இப்படி விதைச்சு போட்டிருக்காங்க பாருங்க. எல்லாருமே இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்தில் மழை வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் விதைக்கிறோம். இது மாதிரி 100 வருஷமாக நாங்கள் விதைச்சு மழை அறுவடை பண்ணியிருக்கோம் நெல்லை. இதுதான் மானாவாரி விதைப்பு. மானாவாரி விதைப்பில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கம்பசூத்திரம் கிடையாது. யார் வேணால் இந்த விவசாயத்தை பண்ணலாம். உழுகணும், விதைக்கணும், களை எடுக்கணும், தண்ணீர் பாய்ச்சணும், சில உரம் போடுறவங்க போடுவாங்க, அப்புறம் அறுவடை பண்ணணும், முடிஞ்சுது. இதுதான் மானாவாரி விதைப்பு. நன்றி, அனைவருக்கும் பகிருங்கள். வியப்பதற்கு ஒன்றும் இல்லை.